தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது தமிழ்நாட்டில் உள்ள 25 மாநகராட்சிகள் 144 நகராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அடிப்படை பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் கே.என். நேரு மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள், மாநகராட்சி ஆணையர்கள், துணை ஆணையர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றிட முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மழைநீர் வடிகால் பணிகள், குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அறிவுறுத்தியிருக்கிறார். சாலை பணிகளை விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை, குடிநீர் விநியோகம், துப்புரவு பணி மற்றும் தெரு விளக்குகள் பராமரிப்பு பணிகளை திறம்பட மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். சட்டமன்ற அறிவிப்புகளில் வெளியிடப்பட்டுள்ள பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அறிவுறுத்தியிருக்கிறார். பணிகளை நிர்ணயிக்கப்பட்ட கால அளவிற்குள் நிறைவேற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் 8000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான செலவில் 15,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலை மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டுள்ளன என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளில் நகர்ப்புற மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் மெட்ரோ ரயில் திட்டங்கள், புதிய குடிநீர் திட்டங்கள், மழைநீர் வடிகால் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சிகளில் 3,199 பணிகளும், நகராட்சிகளில் 4,972 பணிகளும் தொடங்கப்பட்டிருப்பதாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அனைத்து பணிகளையும் விரைவில் தொடங்கி வடகிழக்கு பருவமழை காலத்திற்கு முன்பே முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அறிவுறுத்தியிருக்கிறார். மின் வாரியம், குடிநீர் வழங்கல் வாரியம், நெடுஞ்சாலைகள் துறை, மாநகராட்சி நிர்வாகங்கள் ஒருங்கிணைப்புடன் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் தெரிவித்திருக்கிறார். பருவமழை காலம் தொடங்குவதற்கு முன்பே மழைநீர் வடிகால்கள் சுத்தம் செய்யப்பட்டு தண்ணீர் வெளியேற வழி ஏற்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தாழ்வான பகுதிகள், வெள்ள அபாயம் இருக்கின்ற பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலில் அங்கு பணிகளை முடிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரைகளை கூறியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம்.